உனக்குலாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சிச்சா? நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும்தான் இருந்தேன். அவளுக்காக தான் வாழ்ந்தேன். அவளுக்காக மட்டும்தான் உண்மையாக இருந்தது தெரியணும் எல்லாத்துக்கும். எல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டா இல்லை நான் பண்ணல. ஏன்னா இதை நான் பண்ணல ஸ்வேதா. 6 மாதமாக எங்கே ஸ்வேதா போயிருந்தேன்? இல்லை நீ என்ன சொல்கிற? நேரில் வந்து பார்த்தியா, பேசுனியான்னு? எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ ஃபோன் கால்ஸ் பண்ணியிருப்பேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், உன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண ஸ்வேதா? என் மேலே தான் தப்பு இல்லை. சரி, உனக்கு எனக்கு என்ன சண்டை ஸ்வேதா? ஏன் நீ வீட்டை விட்டு போனேன்? நான் போகிறப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லி நான் சைன் பண்ணி தரேன் டிவோர்ஸில். ஆனால் நான் உண்மையாக இருந்ததுக்கு நான் உன்னை அடித்தேன் சொல்லி நான் பண்ணாத தப்புக்கு 50 lakhs அலிமனி கேட்டால் நான் எப்படி ஸ்வேதா டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுப்பேன்? என்னால் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சு சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்வேதா ஜட்ஜ் பண்ணுற? பாஸ்ட்டை வச்சா? உங்களை கேட்குறேன், கேரக்டர் வச்சா இல்லை லுக்கை வச்சா? ஆடியோ நானும் கேட்டேன். நான் அவங்க அக்காவும் நானும் இந்த ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா? இல்லை. நான் பேசியிருந்தா எல்லாம் பேசியிருப்பேன். ஏதாச்சும் இருக்கணும்ல, அது இருக்கா? அதுவும் இல்லை. சரி, இப்படி எதுவுமே இல்லாதப்ப இப்போது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏதாச்சும் இருக்கா? அதுவுமே இல்லை. உனக்குலாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சிச்சா? நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும்தான் இருந்தேன். அவளுக்காக தான் வாழ்ந்தேன். அவளுக்காக மட்டும்தான் உண்மையாக இருந்தது தெரியணும் எல்லாத்துக்கும். நான் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறப்ப ஸ்வேதா எல்லா உண்மையும் சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாம் நான் பண்ணேன். எல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணல. ஏன்னா இதை நான் பண்ணல ஸ்வேதா.